ஏ குவைட் பிளேஸ் படத்துக்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்கீங்க? எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ். ஏ குவைட் பிளேஸ் பார்ட் 3 வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பாரமவுண்ட் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தை டைரக்ட் பண்றதுக்கு ஜான் கிரசான்ஸ்கியே திரும்ப வராரு. ரைட் பண்ணி டைரக்ட் பண்ண போறாரு. இவர் தான் ஒரிஜினல் படத்தோட டைரக்டரும் கூட. இந்த படத்துக்கான காஸ்ட் யார் யாருன்ற எதுவும் அனௌன்ஸ் பண்ணல. எல்லாமே சீக்கிரம் வச்சிருக்காங்க. படத்தை ஜூலை 9, 2027 ரிலீஸ் பண்றதா சொல்லிருக்காங்க. இதோட ஒரிஜினல் படம்ங்கிறது கிரசான்ஸ்கியும் எமிலி பிளண்டும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. கிரசான்ஸ்கியும் டைரக்ட் பண்ணிருப்பாரு. 2018 வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. இந்த ஹிட் மூலமா ஒரு ஹாரர் பிரான்சைஸே இந்த படம் உருவாக்குச்சு. அதை தொடர்ந்து பார்ட் 2 எடுத்தாங்க. அதுக்கப்புறம் ப்ரீக்வலா எ குவைட் பிளேஸ் டே 1 ஒரு படம் எடுத்தாங்க. சோ இந்த 3 படமும் சேர்த்து கிட்டத்தட்ட வேர்ல்ட் வைட் 900 மில்லியன் சம்பாரிச்சிச்சு. இப்போ அதுக்கான பார்ட் 3 வரப்போகுது. இந்த பார்ட் 3 அப்படிங்கிறது பார்ட் 1 பார்ட் 2ல வந்து ஒரு ஃபேமிலியை காட்டியிருப்பாங்க, எமிலி பிளண்டோட ஃபேமிலி. அந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் பார்ட் 3ல காட்டுறாங்க. சோ அந்த பார்ட் 1 பார்ட் 2 கண்டினியூஷனா தான் இந்த பார்ட் 3 வரப்போகுது. அந்த ப்ரீக்வல் ஸ்டோரி டே 1க்கும் எதுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. சோ அந்த ஃபேமிலி அதுக்கப்புறம் எப்படி சர்வே ஆனாங்க, அவங்க சூழ்நிலை எப்படி இருந்ததுன்னு தான் இந்த படத்துல காட்ட போறாங்க. கிறிஸ்டான்ஸ்கே டைரக்ட் பண்ண வந்திருக்கிறதுனால இது ஒரு சூப்பர் படமா வரும்னு எதிர்பார்க்கலாம். யார் யாரெல்லாம் இந்த படத்துக்கு வெயிட்டிங்ல இருக்கீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.